Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் சப்பாத்தி பூரிக்கு நல்ல பொருத்தமான காளான் மிளகு வறுவல் எப்படி பண்றது இந்த வீடியோல பார்க்கலாம். இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமா கல்பாசி, 2 பீஸ் கிராம்பு இது எல்லாமே சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா 2 பட்டை வத்தல் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக கடலை எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு பிரிஞ்சி இலை சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொரியட்டும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பட்டை வத்தல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டயத்தில் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா பொடியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு பாக்கெட் மஷ்ரூம் எடுத்துருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இந்த டயத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மஷ்ரூமுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்தாச்சு. நம்ம அரைச்சி வச்ச பவுடர் எல்லாமே இந்த டயத்தில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லா பவுடரும் சேர்த்துட்டு இது கூட ஒரு 1/2 கப் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதிக அளவுக்கு இதுக்கு தண்ணி தேவைப்படாது, நம்ம ட்ரையாக தான் செய்ய போகிறோம். இப்போ ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். மசாலா வாடையெல்லாம் சுத்தமாக இல்லாமல் நல்லா ஆயில் பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துட்டு இதையும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சிட்டிங்கன்னா நல்லா அந்த கரம் மசாலா வாடையோட சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பூரி, வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி மோர் குழம்போடு சேர்த்து சாப்பிட போகிறேன். நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.